சார் மேம் இப்போ ஏதாவது போய் லேர்ன் பண்ணணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் என்ன டைப் ஆஃப் மோட்டிவேஷன்ஸை கொடுப்பீங்க நீங்கள்? ஒரு மடம், அந்த மடத்தில் வந்து அங்கே இருக்க சாமியாருங்கெல்லாம் மொட்டை தான் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, எல்லாருமே மொட்டை தலையோடு தான் இருப்பாங்க. அந்த மடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை வருது. அந்த கடை ஓனர் வந்து 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்கிட்டையும் சீப்பு கொடுக்குறாரு, போய் வித்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு, இந்த மடத்துலையா எல்லாம் மொட்டை தலையோட இருக்காங்க, எவன் சீப்பு வாங்குவான் அப்படின்ட்டு அந்த பையன் உட்காந்துட்டார். 2வது பையன் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. சரி போயிட்டு கெஞ்சுறாரு, ஐயா எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் சீப்பு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. சரின்னு அங்கே ஒரு 10 பேர் சீப்பு வாங்கிக்கிறாங்க அந்த பையனை பார்த்துட்டு. 3வது பையன் என்ன பண்ணுறான், ஒரு 100 சீப்பு எடுத்துகிட்டு போகிறான். 100 சீப்லேயுமே வந்து அந்த மடத்துடைய வாசகமெல்லாம் எழுதியிருக்கான், பொன்மொழிகள் மாதிரி. கொண்டு போயிட்டு அந்த மட ஆதிபதி பார்த்துட்டு கொடுக்குறான். நீங்களாம் தலை செய்ய மாட்டீங்க, ஓகே, பட் வரவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க, இந்த பொன்மொழிகள் எல்லாத்துக்கும் போகும் அப்படின்ட்டு. 100 சீப்புமே வித்துருது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செலவு பண்ணுறது. அந்த 3வது பையன் எப்படியுமே அதை மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இந்த கதை எப்ப தோணுச்சு? இப்பதான்